இன்னைக்குரிய டிவோஷன் டவுசர் சர்ச் எபேசியர் 2:16. 1872ல திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் அப்படிங்கிற கிராமத்துல வெள்ளைக்கார போதகர் ஒருவர் ஊழியம் செய்யறாரு. அங்க அந்த கிராமத்துல வசித்த 2 ஜாதி பிரிவினர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட நினைக்கிறப்ப அங்க பிரச்சனை வருது. ஒரு ஜாதியினர் போதகரிடத்துல தாங்கள் மத்த ஜாதியினருடன் சேர்ந்து உட்கார முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவத்துல ஜாதி எல்லாம் கிடையாதுன்னு அந்த போதகர் சொல்றாரு. ஆனா அவங்க கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க ஊர்ல ஜாதி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தங்களுக்கு தனி ஆலயம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை யோசித்து பார்த்த போதகர் சிறு பையன்கள் போடும் ட்ரௌசர் போல ஒரு ஆலயத்தை அமைக்க எண்ணினாரு. எப்படி ட்ரௌசர்ல 2 கால்களுக்கு 2 ஓட்டை இருக்கிறதோ அதே போல 2 வழிகளை உருவாக்கினாரு. ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு ஜாதியினர் அமர்ந்து கொள்ளலாம். போதகர் எந்த வழியில ஆலயத்துக்குள்ள நுழைவது அப்படின்னு யோசிச்சாரு. எந்த வழியில நுழைஞ்சாலும் மற்ற ஜாதியினர் எதிர்ப்பாங்க அப்படின்னு அந்த போதகர் நினைச்சு 2 வழிகளுக்கும் நடுவுல தனக்கு ஒரு வழியை உருவாக்கி கொள்றாரு. அதனால அந்த ஆலயத்தை டவுசர் சர்ச் அப்படின்னு அழைச்சாங்க. ஜாதி பகை இப்படி ஒரு ஆலயத்தை உருவாக்க அந்த ஊர்ல காரணமாச்சு. யூதர்கள் புறஜாதியினரை வெறுத்தாங்க. அவங்களோட சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா விருத்த சேதனம் இல்லாத நாய்கள் அப்படின்னு அவங்கள அழைப்பாங்களாம் அந்த காலத்துல. இத்தனை வன்மமான பகை இந்த 2 தரத்திடமே இருந்துச்சு. ஆனா தேவன் இந்த இருவரையுமே பகைச்சாரு. ஏன்னா இவர்கள் இருவரும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாங்க. இதை சரி செய்யதான் தேவன் ஒரு வழியை உருவாக்குனாரு. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்புறாரு. இந்த 2 திறத்தின் பாவங்களையும் இயேசு தன்னிடத்துல ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரிக்கிறாரு. அதனால இந்த 2 திறத்தாரையும் ஒரே சரீரமாக்கி தேவனோடு ஒப்புரவாக்கி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பெரு பகையை நீக்கினாரு. இயேசு கிறிஸ்து இவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்க எப்படி மனிதர்கள் ஒருவரை பகைக்க முடியும்? பகைய சிலுவையில் கொன்றாருன்னு நம்ம படிச்ச வசனத்துல நம்ம பாக்குறோம் எபேசியர் 2:16. ஆனா இன்னமும் ஜாதி பகை, மாமியார் மருமகள் பகை, சொந்தங்கள் பகைன்னு எல்லாரையும் பகைத்து கொண்டிருந்தா நாம சிலுவைக்கு பகையினர்களாதான் இருப்போங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆண்டவரே எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க கிருபை செய்யும். ஆமேன்.